இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துறை பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். லுசர்ன் கண்டோனில் மூடப்படும் காவல் நிலையங்கள். சூரிச் விமான நிலையத்தில் விமான சேவைகள் மீண்டும் சீரான நிலைக்கு. போர்ட் கண்டோனில் போலி பார்க்கிங் QR குறியீடு மோசடி குறித்து போலீசார் எச்சரிக்கை. ஜெனிவாவில் 24 வார பெற்றோர் விடுப்புக்கு வழி திறப்பு. நோஷாட்டல் கண்டோனில் காட்டுத்தீ அபாயம் அதிகரிப்பு, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. ஜெனிவா நீச்சல் உடை சட்டத்துக்கு எதிராக மேலும் 4 நகராட்சிகள் நீதிமன்றத்தை நாடின. தொடர்பான விரிவான செய்திகள். நீங்கள் சொந்தமாக டிஜிட்டல் கார் ரெண்டல் பிசினஸ் ஆரம்பிக்க தயாரா? சுவிட்சர்லாந்தில் இப்போது புதிய வாய்ப்பு. சிட்டி மூவ் மொபிலிட்டியுடன் உங்கள் கனவை நனவாக்குங்கள். முழுமையான சப்போர்ட், மாடர்ன் சிஸ்டம், எளிய செட்டப் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த கார் வாடகை வியாபாரத்தை தொடங்கலாம். இன்றே தொடங்குங்கள். மேலதிக தகவல்களுக்கு QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது இப்போது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சிட்டி மூவ் மொபிலிட்டி, உங்கள் வெற்றிக்கான நம்பிக்கையான துணை. சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் கண்டோனில் அமைந்துள்ள சில காவல் நிலையங்கள் எதிர்வரும் வாரத்தின் தொடக்கத்தில் தற்காலிகமாக மூடப்பட உள்ளதாக லுசர்ன் கண்டோனில் காவல்துறை அறிவித்துள்ளது. தற்போது புர்கன் ஸ்டோக் பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட முக்கிய சர்வதேச சந்திப்புகள் இடம்பெறுகின்றன. இந்த உயர்மட்ட நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளில் லுசர்ன் கண்டோனல் காவல்துறையும் பங்கேற்று வருவதால் சில காவல் நிலையங்களின் சேவைகளில் தற்காலிக மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 2026 ஜூன் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் சில காவல் நிலையங்களின் நேரடி அலுவலக சேவைகள் மாத்திரமே பாதிக்கப்படும். இருப்பினும் காவல்துறையின் அவசர சேவை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வழக்கம் போல் தொடர்ந்து இடம்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். லுசர்ன் கண்டோனின் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் அணுகக்கூடிய வகையில் குறைந்தது ஒரு காவல் நிலையம் திறந்தே இருக்கும். எனவே காவல்துறையின் செயற்திறன் அல்லது அவசர நடவடிக்கை திறனில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பல்வேறு புகார்களை இணையம் வழியாக பதிவு செய்வதற்கென சுவிஸ் போலீஸ் சேவையும் பயன்படுத்தலாம். அவசர சூழ்நிலைகளில் வழக்கம் போல 117 என்ற அவசர இலக்கத்தை தொடர்பு கொள்ள இயலும். ஜூன் 22 முதல் 26 வரை தினமும் காலை 8:30 மணி முதல் 11:30 மணி வரை மற்றும் பிற்பகல் 1:30 முதல் 5 மணி வரை எபிகான், எம்மன், ஹாக்டோவ், கிரியன்ஸ், லுசர்ன், ஹிர்ஷங்கிராபன் 17A, ஹியூப்ஹைம், சோர்சே மற்றும் பெலிசா ஆகிய காவல் நிலையங்கள் திறந்திருக்கும். இந்த தற்காலிக ஏற்பாடுகள் தொடர்பாக பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ள லுசர்ன் கண்டோனல் காவல்துறை மக்களின் புரிதலுக்கும் ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு நிறுவனமான ஸ்கை கைட் அமைப்பில் இன்று காலை ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சூரிச் விமான நிலையத்தில் தற்காலிக பாதிப்புகள் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது விமான சேவைகள் மீண்டும் வழக்கமான நிலைக்கு திரும்பியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 21ஆம் தேதி காலை ஏற்பட்ட இந்த கோளாறு பாசல் மற்றும் பேர்ன் பகுதிகளுக்கு இடையிலான வான்வெளியின் கிழக்கு பகுதியில் விமான போக்குவரத்து மேலாண்மையை பாதித்தது. குறிப்பாக டியூவன் டோவ் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் சூரிச் விமான நிலைய கட்டுப்பாட்டு கோபுரத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ரேடார் காட்சி அமைப்பில் சிக்கல் ஏற்பட்டது. புர்கன்ஸ்டோவ் பகுதியில் இடம்பெற்று வரும் முக்கிய அமைதி மாநாட்டிற்காக அறிவிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வான்வெளி தடைப்பகுதியின் காட்சி தகவலை அவசரமாக அமைப்பில் இணைத்ததே இந்த தொழில்நுட்ப கோளாறுக்கு காரணமாக இருந்ததாக ஸ்கை கைட் தெரிவித்தது. மாநாடு இடம்பெறுவது தொடர்பான இறுதி முடிவு ஜூன் 20ஆம் தேதி மாத்திரமே எடுக்கப்பட்டதால் தேவையான தகவல்கள் குறுகிய நேரத்தில் அமைப்பில் இணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸ்கை கைட் இன்று காலை கிளியர் தி ஸ்கை எனப்படும் நடைமுறையை அமல்படுத்தியது. இதன் மூலம் புதிய விமானங்களின் நுழைவு கட்டுப்படுத்தப்பட்டாலும் ஏற்கனவே சூரிச் விமான நிலையத்தில் நோக்கி வந்து கொண்டிருந்த விமானங்கள் பாதிக்கப்படவில்லை. மேலும் அமைதி மாநாட்டில் பங்கேற்க வந்த அனைத்து சர்வதேச பிரதிநிதிகளின் விமானங்களும் திட்டமிட்டபடி தரையிறங்கியுள்ளன. கோளாறு ஏற்பட்ட காலப்பகுதியில் விமான பாதுகாப்பு எந்த நேரத்திலும் பாதிக்கப்படவில்லை என்று ஸ்கை கைட் வலியுறுத்தியது. தொழில்நுட்ப நிபுணர்கள் பிரச்சனையை விரைவாக கண்டறிந்து கட்டுப்பாட்டு அமைப்புகளை படிப்படியாக மீண்டும் இயக்கியுள்ளனர். எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜூன் 22ஆம் தேதி காலை 8 மணி வரை சுவிட்சர்லாந்தின் வான்வெளி ஊடாக செல்லும் விமானங்களுக்கு சிறிய அளவிலான திறன் கட்டுப்பாடு தொடரும். அதேவேளை கூடுதல் வான்வெளி பிரிவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் இந்த கட்டுப்பாட்டின் தாக்கம் மிக குறைவாக இருக்கும் என கூறப்படுகிறது. சூரிச் விமான நிலையத்தின் நேரடி செயற்பாடுகள் தற்போது எந்த கட்டுப்பாடும் இன்றி இடம்பெறுகின்றன. இருப்பினும் இன்று காலை ஏற்பட்ட குறுகிய கால தொழில்நுட்ப தடங்களின் விளைவாக சில விமான சேவைகளில் தாமதங்கள் தொடரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட விமான நிறுவனங்கள், கூட்டாளிகள் மற்றும் பயணிகளிடம் ஸ்கை கைட் மன்னிப்பு கோரியுள்ளது. விமான பாதுகாப்பு எப்போதும் தங்களின் முதல் முன்னுரிமை என்றும் புர்கன் ஸ்டோக் அமைதி மாநாட்டிற்கான வான்வெளி பாதுகாப்பு முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்தது.
சுவிட்சர்லாந்தின் வாட் கண்டோனில் QR குறியீடுகளை பயன்படுத்தி வங்கி மற்றும் கிரெடிட் கார்டு தகவல்களை திருடும் புதிய மோசடி அலை ஒன்று பரவுவதாக வாட் கண்டோனில் காவல்துறை பொதுமக்களை எச்சரித்தது. குறிப்பாக கிரீசியர், ரெனன்ஸ் மற்றும் புசிக்னி பகுதிகளில் இந்த மோசடி சம்பவங்கள் பதிவாகின. குற்றவாளிகள் உண்மையான பார்க்கிங் அபராத அறிவிப்புகளைப் போல தோற்றமளிக்கும் போலி சீட்டுகளை வாகனங்களில் விட்டுச் செல்கின்றனர். இவை ஜெனிவா மற்றும் பிற பகுதிகளில் செயற்படும் ஃபவுண்டேஷன் டெஸ் பார்க்கிங்ஸ் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ அபராத அறிவிப்புகளைப் போல வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் சுவிஸ் அஞ்சல் சேவை அனுப்பும் விநியோக அறிவிப்புகளை போன்ற போலி விநியோக சீட்டுகளும் பரவுகின்றன. இந்த அறிவிப்புகளில் இடம்பெற்றுள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்யுமாறு பொதுமக்கள் தூண்டப்படுகின்றனர். QR குறியீட்டை ஸ்கேன் செய்தவுடன் மிகவும் நம்பகமாக தோன்றும் போலி இணையதளங்களுக்கு பயனர்கள் அழைத்து செல்லப்படுகின்றனர். அங்கு தனிப்பட்ட தகவல்கள், வங்கி விவரங்கள் மற்றும் கிரெடிட் கார்டு தகவல்கள் கோரப்படும். மேலும் உடனடியாக பணம் செலுத்தாவிடின் கூடுதலாக 80 சுவிஸ் பிராங்குகள் அபராதம் விதிக்கப்படும் என அச்சுறுத்தலும் விடுக்கப்படுகிறது. இதுவரை அடையாளம் காணப்பட்ட 2 போலி இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அதே மாதிரியான புதிய இணையதளங்கள் மிக விரைவில் மீண்டும் தோன்றக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக சுவிட்சர்லாந்தில் QR குறியீடுகள் மூலம் இடம்பெறும் இணைய மோசடிகள் அதிகரிக்கும் நிலையில் அறிமுகமற்ற இணையதளங்களில் தனிப்பட்ட அல்லது நிதி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு முன்பு அதன் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவது மிகவும் அவசியம் என அதிகாரிகள் நினைவூட்டியுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா கண்டோனில் 24 வார பெற்றோர் விடுப்பை அறிமுகப்படுத்தும் திட்டத்திற்கு பெர்னில் உள்ள கூட்டாட்சி நாடாளுமன்றத்தின் மேலவை ஆதரவு வழங்கியுள்ளதால் கடந்த 2 ஆண்டுகளாக நிலவிய சட்ட தடைகள் நீங்கும் நிலை உருவானது. ஜெனிவா மக்களால் 2023 ஜூன் மாதத்தில் இடம்பெற்ற மக்கள் வாக்கெடுப்பில் இந்த முன்மொழிவு 58% ஆதரவோடு அங்கீகரிக்கப்பட்டது. தற்போதுள்ள 16 வார மகப்பேற்று விடுப்போடு கூடுதலாக 2வது பெற்றோருக்கென 8 வார விடுப்பை வழங்கும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குடும்பங்களுக்கு குழந்தை பிறந்த ஆரம்ப காலத்தில் அதிக நேரம் ஒன்றாக செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் என ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் வருமான இழப்பீட்டு நலன்கள் தொடர்பான கூட்டாட்சி சட்டத்தோடு இந்த திட்டம் முரண்படுவதாக கருதப்படுவதால் 2024 ஆண்டில் அதன் நடைமுறைப்படுத்தல் இடைநிறுத்தப்பட்டது. இதனால் ஜெனிவா மக்களால் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டிருந்த திட்டம் அமலுக்கு வர முடியாமல் போனது. அதைத் தொடர்ந்து கண்டோன்களுக்கு அதிக சுதந்திரம் வழங்கும் வகையில் கூட்டாட்சி நாடாளுமன்றம் சம்பந்தப்பட்ட சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டது. இந்த மாற்றங்களின் அடிப்படையில் தற்போது மேலவை ஜெனிவாவின் பெற்றோர் விடுப்பு திட்டத்துக்கு ஆதரவு அளித்துள்ளது. இருப்பினும் இந்த சீர்திருத்தம் முழுமையாக நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் கூட்டாட்சி நாடாளுமன்றத்தின் கீழவையின் இறுதி ஒப்புதலும் தேவைப்படும். அந்த ஒப்புதல் கிடைத்த பிறகே ஜெனிவா குடும்பங்கள் 24 வார பெற்றோர் விடுப்புக்கான உரிமையை பெற முடியும். சுவிட்சர்லாந்தில் வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு இடையிலான சமநிலையை மேம்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக குழந்தை பிறந்த பிறகு பெற்றோரின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கும் குடும்ப நலன்களை வலுப்படுத்துவதற்கு இது முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் நொஷாட்டில் கண்டோனில் காட்டுத்தீ அபாயம் தற்போது 5 நிலைகளில் 3வது நிலையான கணிசமான அபாயம் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக கண்டோன் நிர்வாகம் அறிவித்தது. கடந்த சில நாட்களாக நிலவி வரும் அதிக வெப்பநிலை, குறைவான மழைப்பொழிவு, தொடர்ச்சியான வெயில் மற்றும் மிதமான காற்றாகிய காரணங்களால் காட்டு நிலப்பரப்புகள் மற்றும் தாவரங்கள் வேகமாக உலர்ந்து வருவதால் இந்த அபாய நிலை உருவாகியுள்ளது. இதையடுத்து காடுகள் மற்றும் காடுகளுக்கு அண்மையிலான பகுதிகளில் தீ பயன்படுத்தும் போது பொதுமக்கள் மிகுந்த அவதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வெளிப்புறங்களில் தீ மூட்டுவதற்கு முன் அதிகாரிகள் வெளியிடும் எச்சரிக்கைகள் மற்றும் தடைகளை கவனமாக பின்பற்ற வேண்டும். காற்று அதிகமாக வீசும் நேரங்களில் திறந்த வெளிகளில் தீ மூட்டுவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிகரெட் துண்டுகள் மற்றும் தீக்குச்சிகளை எக்காரணம் கொண்டும் தரையில் அல்லது இயற்கை சூழலில் வீசக்கூடாது. உணவு சமைப்பதற்கோ அல்லது பாபிக்யூ செய்வதற்கோ அமைக்கப்பட்ட பாதுகாப்பான தீக்குழிகள் அல்லது கிரில்களை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். தீ நேரடியாக நிலத்தோடு தொடர்பு கொள்ளாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தீ மூட்டும் இடங்கள் மரங்கள் மற்றும் விழுந்த தாவரங்களில் இருந்து போதிய தூரத்தில் இருக்க வேண்டும். எரியும் தீயை ஒருபோதும் கண்காணிப்பு விடக்கூடாது. தீப்பொறிகள் அல்லது எரியும் நெருப்பு துண்டுகள் உடனடியாக அணைக்கப்பட வேண்டும். புறப்படும் முன் தீ முழுமையாக அணைக்கப்பட்டுள்ளதையும் சுற்றுப்புறத்தில் மீண்டும் தீப்பற்றும் அபாயம் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுள்ளனர். காட்டு தீ அபாயம் எல்லா பகுதிகளிலும் ஒரே மாதிரியாக இருக்காது என்றும் குறிப்பாக தெற்கு மற்றும் மேற்கு திசை நோக்கிய சரிவு பகுதிகள் மற்றும் அதிகமாக உலர்ந்த தாவரங்கள் காணப்படும் இடங்களில் அபாயம் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்தனர். சுவிட்சர்லாந்தில் கோடை காலம் தீவிரமடையும் நிலையில் சிறிய அலட்சியமும் பெரிய காட்டுத்தீ விபத்துகளுக்கு வழிவகுக்கலாம் என்பதால் பொதுமக்கள் அதிக பொறுப்புணர்வோடு செயற்படுமாறு நொஷாட்டில் கண்டோன் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டம்னு இன்னும் நினைக்கிறீங்களா? குறைஞ்ச சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா? அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா? இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமேல் கவலை வேண்டாம்.
சுவிஸ் வங்கிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கேற்ற சிறந்த லோன் திட்டத்தை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் இல்லை. மேலதிக தகவல்களுக்கு திரையில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஜெனீவா கண்டோனில் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய நீச்சல் உடை சட்டத்துக்கு எதிராக மேலும் 4 நகராட்சிகள் சட்ட ரீதியான சவாலை முன்வைத்துள்ளன. மெயூரின், கரோஜ், லான்சி மற்றும் ஜெனீவா நகரம் ஆகியவை இணைந்து இந்த சட்டத்துக்கு எதிராக மேன்முறையீடு செய்துள்ளன. புதிய சட்டத்தின்படி பொதுமக்கள் நீச்சல் குளங்களில் முழங்காலுக்கு மேல் முடியும் மற்றும் கைகளை வெளிப்படுத்தும் வகையிலான நீச்சல் உடைகளை மாத்திரமே அணிய வேண்டும் என வரையறுக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக சூரிய ஒளியின் தீங்கு விளைவிக்கும் யூவி கதிர்களிலிருந்து பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டுள்ள யூவி பாதுகாப்பு நீச்சல் உடைகளும் நடைமுறையில் தடை செய்யப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சட்டம் பொது சுகாதார நோக்கங்களுக்கு முரணானது என நகராட்சிகள் வாதிடுகின்றன. தோல் புற்றுநோய் அபாயத்தை குறைப்பதற்கான முக்கியமான பாதுகாப்பு முறைகளில் ஒன்றாக யூவி பாதுகாப்பு உடைகள் மருத்துவ மற்றும் சுகாதார அமைப்புகளால் பரிந்துரைக்கப்படுகின்றன. எனவே இவ்வகை உடைகளை தடை செய்வது சுகாதார பாதுகாப்பு முயற்சிகளுக்கு எதிரானதாக வந்து அவர்கள் வாதிடுகின்றனர். இந்த மாத தொடக்கத்தில் வேர்னியர் நகராட்சியும் இதே சட்டத்துக்கு எதிராக தனித்தனி மேன்முறையீடுகளை தாக்கல் செய்தது. அப்போது இந்த சட்டம் தெளிவற்றதாகவும் நடைமுறையில் அமல்படுத்த முடியாததாகவும் இருப்பதாக வேர்னியர் நிர்வாகம் விமர்சித்தது. இந்த சட்டம் ஆரம்பத்தில் சுவிஸ் மக்கள் கட்சி முன்வைத்த ஒரு அரசியல் முன்மொழிவாகும். குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் அணியும் புர்கினி நீச்சல் உடைகளை இலக்காக வைத்து உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் பின்னர் ஜெனீவா கண்டோன் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட வேளை அதன் வரம்பு விரிவுபடுத்தப்பட்டு அனைத்து நீச்சல் உடைகளுக்கும் பொருந்தும் வகையில் மாற்றப்பட்டது. சுவாரஸ்யமாக ஜெனீவா மாநில அரசான மாநில சபை கூட இந்த சட்டம் தனிநபர் சுதந்திரம் மற்றும் நகராட்சிகளின் தன்னாட்சி அதிகாரங்களை மீறக்கூடும் என்ற கவலையை முன்பே வெளிப்படுத்தியது. இந்த விவகாரம் தற்போது நீதிமன்ற பரிசீலனைக்கு செல்லும் நிலையில் புதிய நீச்சல் உடை சட்டம் ஜெனீவாவில் அரசியல், சட்ட மற்றும் பொது சுகாதார விவாதங்களின் மையமாக மாறியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஆன்லைன் கொள்வனவுகள் மற்றும் இப்போது வாங்குங்கள் பின்னர் பணம் செலுத்துங்கள் என்ற கட்டண வசதிகள் அதிகரிப்பதால் பலர் தங்களின் பொருளாதார திறனை மீறி செலவழித்து கடன் சுமையில் சிக்கி வருவதாக புதிய தகவல்கள் வெளியாகின. கடன் வசூல் நிறுவனங்களின் கணக்குகளின்படி தற்போது கடன் தொடர்பான வழக்குகளில் அதிகமான பங்கை 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்களை வகிக்கின்றனர். பொருட்களை உடனடியாக பெற்று பணத்தை பின்னர் தவணைகளாக அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் செலுத்தும் வசதிகள் பலரை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு செலவழிக்க தூண்டுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். துறை சார்ந்த மதிப்பீடுகளின்படி சுவிட்சர்லாந்தில் செலுத்தப்படாத பில்கள் மற்றும் நிலுவைத் தொகைகளின் மொத்த மதிப்பு அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 13 பில்லியன் சுவிஸ் பிராங்குகளை எட்டக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது தனிநபர் நிதி மேலாண்மை தொடர்பான ஒரு வளர்ந்து வரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், பெரிய ஆன்லைன் விற்பனை தளங்கள் மற்றும் கட்டண சேவை வழங்குனர்கள் அறிமுகப்படுத்தும் இந்த வகை சேவைகள் கடன் பிரச்சனைகளை ஊக்குவிக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரித்துள்ளன. குறிப்பாக வரவு செலவு திட்டமிடலில் அனுபவம் குறைவாக உள்ள இளம் வயதினரை அதிகம் பாதிக்கப்படக்கூடிய குழுவாக கருதப்படுகின்றனர். பொருளாதார நிபுணர்கள் ஆன்லைன் கொள்வனவுகளை மேற்கொள்வதற்கு முன் தனிப்பட்ட வரவு செலவு திட்டத்தை தெளிவாக வகுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பிறகு செலுத்தலாம் என்ற வசதி இருப்பதால் தேவையற்ற கொள்வனவுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். ஃப்ரைபூர்க் மாகாணத்தின் விலார்சூர் கிளைன் பகுதியில் திடீர் தீ விபத்து ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாகாண மருத்துவமனைக்கு முன்னால் உள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார் திடீரென தீப்பற்றி முழுமையாக எரிந்து நாசமானது. ஞாயிறன்று மதியம் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மாலை சுமார் 4:30 அளவில் அவசர சேவைகள் கட்டுப்பாட்டு மையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் கிடைத்தவுடன் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். சுமார் 10 தீயணைப்பு வீரர்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக ஃப்ரைபூர்க் மாகாண காவல்துறை தெரிவித்தது. இந்த தீ விபத்தின் மூலம் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. விபத்துக்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை என்றும் சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகள் தொடர்வதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆர்கோ மாகாணத்தின் கில்வாங்கன் பகுதியில் நள்ளிரவில் நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் கதவுகளை திறக்க முயன்றதாக சந்தேகப்படும் இருவர் காவல்துறையினரால் இதன்போது கைதாகினர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் 12:30 அளவில் ரெபேக்கர்ஸ் திராச பகுதியில் வசிக்கும் ஒருவர் 2 நபர்கள் நிறுத்தப்பட்டிருந்த கார்களை சுற்றி சந்தேகமாக நடமாடுவதை கவனித்துள்ளார். அவர்கள் சில வாகனங்களின் கதவுகளை திறக்க முயற்சிப்பதாக தெரிந்ததும் அவர் குடியிருப்பாளர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். தகவல் கிடைத்தவுடன் வெட்டிங்கன், லிமாட்டல் பிராந்திய காவல்துறை மற்றும் ஆர்கோ மாகாண காவல்துறை ரோந்து குழுக்கள் விரைந்தன. தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்துக்குரிய அடையாளங்களோடு பொருந்திய இருவர் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். புகார் அளித்த பெண்ணும் அவரது கணவரும் அந்த 2 நபர்கள் குறைந்தது 5 வாகனங்களின் கதவுகளை திறக்க முயன்றதாக தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் 24 வயதுடைய மொரோக்கோ நாட்டவர் மற்றும் 24 வயதுடைய அல்ஜீரிய நாட்டவர் ஆவார். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி மற்றும் அவர்கள் செய்த செயல்கள் குறித்து காவல்துறை தொடர்ந்து விசாரிக்கிறது. இதோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான SwissTamilmedia.com நாடுங்கள். வணக்கம்.